ஹலோ கைஸ், இதோட டூ டைம் கேமிங். நாம் இன்னைக்கு மீம்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போதும். என்கிட்ட கொஞ்சம் மீம்ஸ் இருக்குது, அதனால் நாம் இன்னைக்கு மீம்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றினா நம்ம பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் தான். இந்த ஒரு மீம்ஸ் நம்ம பார்க்க இப்போ தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ மீம் இது. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஃபீமேல் டீச்சர் வென் கேர்ள்ஸ் டாக்ஸ், ஃபீமேல் டீச்சர் வென் பாய்ஸ் டாக்ஸ். ஆமாம், இது உண்மைதான். பாய்ஸ் கிட்ட மட்டும் கத்தி பேசுவாங்களாம், கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் அமைதியாக பேசுவாங்களாம். எனக்கு புரியல, ஆனால் இது உண்மைதான். நான் கோஎஜுகேஷன் படிக்கல நடந்துக்குது, ஆனால் உண்மைதான். நெக்ஸ்ட் மீம்ஸ்குள்ளே போவோம். கேர்ள்ஸ் ஸ்டாலி, பாய்ஸ் ஸ்டாலி. இது உண்மைதான். பாய்ஸோட பாத்ரூமில் கல்வெட்டுலாம் எழுதி வச்சுக்காங்க. முக்கியவாசி கல்வெட்டுகள் அங்கே தான் இருக்கும். இவனுக்கு என்ன, இவனுக்கு இந்த பிரச்சனை இல்லைதான், இவன் பேர் போட்டு இதெல்லாம் செய்வாங்க. நெக்ஸ்ட் மீம்ஸ் போமா. கேர்ள்ஸ், ஐ ஹாவ் நத்திங் டு வேர் டு நைட். காய்ஸ், வேர் குட் ஃபார் அனதர் வீக். ஆமாம், இது உண்மைதான். நான்லாம் ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு தான் போடுவேன், ஆனால் திருப்பி துவச்சி போட்டுருவேன். நைட்டு போட்டு நெக்ஸ்ட் காலையில் காய வச்சுட்டு திருப்பி போடுவேன், கேர்ள்ஸ் ஸ்டைலில். சரி, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸ் அடுத்த மீம்ஸ் போவோம். My wife with a time machine. Do not marry him. He is a psycho. Okay. அவங்க இது போயிட்டாங்க. Me with a time machine. ஆமாம், நான் உலகத்தை எப்படி ஸ்டார்ட் ஆனால் அவனை போடுவேன். அதான் முக்கியமான குறிக்கோளே. சரி, அடுத்த மீம் போமா. திரும்பி அந்த ட்ரெஸ் மீமா. ஆனால் இதில் கொஞ்சம் திருப்பம் என்னன்னா இதில் பாய்ஸ் ட்ரெஸ்ஸை மூந்து பார்த்து திருப்பி வேற ட்ரெஸ்ஸை மாற்றலாம், அந்த மாதிரியா? உண்மைதான். சரி, அடுத்த மீம் போமா. திரும்ப டைம் மிஷின் மீமா. ஓகே, இதுல பாய்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாய் டீரெக்ஸ், வாட்ஸ்அப். இதுக்கு முன்னாடி மீம் நல்லா இருந்துச்சு. இந்த மீம் கொஞ்சம் ஓகே தான். அதில் இதில் கேர்ள்ஸ் நான் தான் அவங்க பேத்தி, உண்மையாகவா அப்படின்னு கேட்கும். ஆனால் நீங்கள் உங்கள் கையில் டைம் மிஷின் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ஸை சொல்லுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மீம்ஸ் போகும். அவங்க நெக்ஸ்ட்டு என்னடா கடையை கொண்டு வச்சுக்காங்க. கேர்ள்ஸ் க்ளோசெட்டு, பாய்ஸ் க்ளோசெட். இந்த ஸ்பைடர்மேன் ஃபேனால் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மீம் உருவாக்கின ஸ்பைடர்மேன் ஃபேன் நினைக்கிறேன். கேர்ள்ஸு மட்டும் ஒரு கடையை எடுத்து வச்சுக்காங்க. சரி, அடுத்த மீம் போமா. கேர்ள்ஸ், மை வைஃப் அண்ட் டோஸ் நாட் கிவ் மீ டைம் அட்டென்ஷன் ஐ டிசர்வ். ஐ திங்க் டு நாட் மேட்டர் இன் ஹிஸ் லைஃப். உணவு பொண்ணா? இட் இஸ் வெரி பேட். ஐ திங்க் யூ ஷுட் டு பிரேக் அப். வாய்ஸ், ப்ரோ யூ ஹாவ் ஏ கேர்ள் ஃப்ரெண்ட்? யா, சம்டைம்ஸ் ஐ டு நாட் பிலீவ் இது. எனக்கு புரிஞ்சிச்சு. கேர்ள்ஸ் அவங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டானா. அந்த உணவு பொண்ணு என்ன சொன்னா, நீ பிரேக்கப் பண்ணிருப்பா அதுக்கப்புறம் வாய்ஸ் என்ன சொல்றான்னா, மச்சான் நீ ஒன்று வச்சுக்கிறியா? சரி, தப்பு. கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கிறியாப்பா? அவன் கேட்குறான். இன்னும் இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, எனக்கே தெரியலப்பா, நான் வச்சுக்கிறேன்னு எனக்கே வந்துச்சு. அந்த அளவில் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிறேன்னா எனக்கே தெரில. அடுத்த மீம் போமா. கேர்ள்ஸ், ஐ ஹாவ் நத்திங் டு வேர். காய்ஸ், ஐ ஹாவ் நத்திங் டு ப்ளே. ஆமாம், வயசு அத்தனை கேம் இருந்தாலும் அவங்க எந்த கேமும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஏன்னா ஒன்றும் புதுசாக ஏதாச்சும் வேணும். ஆனால் எதுக்கு ட்ரெஸ்ஸுக்கும் கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸுக்கும் இது கம்பேர் பண்ணால் தெரில. ஒன்றாகுமோ? இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்த மீம் போ. கேர்ள்ஸ், OMG, I love French vanilla candy. It smells delightful and makes me cheer up. Okay. Boys, damn shit, is fire. இந்த வாசனை எதுவா? ஓகே, பாய்ஸு பொறுத்த வரைக்கும் தெரியல. ஆனால் எனக்கு பெட்ரோல் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். இல்லைதான் இந்த விளக்கெண்ணெய் என்ன சொல்லுவாங்களே, அது இது நெருப்பு தான், அதுவும் எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். கேர்ள்ஸ் பற்றி தெரில, ஆனால் பாய்ஸோ இது என்ன மைண்ட் தெரில. நானும் பாய் தான். பெட்ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெட்ரோல் வாசனை ரொம்ப பிடிக்கும். சரி, அடுத்த மீன் போமா. சயின்ஸ் கேர்ள்ஸ் கிவ். ஓகே, சயின்ஸ் பாய்ஸ் கிவ். GF, கேர்ள் ஃப்ரெண்டா? ஓகே, ஆனால் அங்கே சயின்ஸுக்கு பதிலாக சிங்கிள்ஸ் பாய்ஸ்ன்னு போட்டிருந்தா இது கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் கேர்ள்ஸ் தெரியல, கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் கேர்ள்ஸும் இதெல்லாம் தெரியலப்பா. ஆனால் கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு சிங்கிள் பாய்ஸ் போட்டிருந்தா இந்த மீன் கரெக்டாக இருந்திருக்கும். சரி, அடுத்த மீன் போமா. கேர்ள்ஸ் நேம் ஃபோல்டர்ஸ், பாய்ஸ் நேம் ஃபோல்டர்ஸ்.
கேர்ள்ஸ் வந்து மெமரிஸ் இல்லை ஒர்க்கு பெயின்ஃபுல்ஸ் அதெல்லாம் போட்டுச்சுங்க. பாய்ஸ் இப்படி இது இவ்வளோ போட்டிருக்காங்க. ஜிபி நானே இப்போவும் தான் இந்த வீடியோ ஃபைல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் எழுதி வச்சுக்குவேன். ஏபிசி அந்த ஒரு வேர்டுக்கும் ஒரு ஃபைல் ரெடி பண்ணி போட்டுக்குவேன். ஆனால் இந்த மீம் கரெக்டாக தான் ஃபிட் ஆகுது. சரி, அடுத்த மீம் போமா. பேர்லாம் வைக்க முடியாது, ஆனால் இந்த மீம்க்கெலாம் மீம்ஸ் வந்ததே இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து பேர்லாம் வைக்க முடியாது. ஏபிசி இல்லை ஏபிஐ அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அதனால தான் கொஞ்சம் கோடிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக நினைக்கிறேன். சரி, அடுத்த மீம் போவோம். டெலிபோர்ட் கேட் இன்வைட். ஓ, இந்த பொண்ணு வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் வந்து டெலிபோர்ட் ஆகி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குவேன். ஓ மை காட், அந்த பொண்ணு சொல்லுது. என் பாய்ஸ் வந்து நான் டெலிபோர்ட் பண்ணது வந்து ஒரு பெட்டுடா, 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் எங்கே போனது தெரியல. அவன் என்ன சொல்லணும், நல்லதா போயிடுச்சு. இந்த மாதிரி தான் நானும் இதுமாரி தான் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன், பாம்பு தூக்கி வைக்குவேன் டெலிபோர்ட்டில், நடுவில் ஏதாச்சும் ஜாம் ஆகணுக்காது. சரி, அடுத்த வீடியோ போ. அடுத்த வீடியோ சொல்றது அடுத்த மீம் போ. வாட் கேர்ள் சீஸ் வாட் பாய் சீஸ். இதுவா, இது என் ஸ்கூல் டைமில் நான் பண்ணிக்கிறேன். என்னன்னா வந்து கீழே இது போட்டுருவாங்க, டைல்ஸ் மாரி. டைல்ஸ் போட்டுட்டு அங்கே வந்து அங்கே மட்டும் வித்தியாசமான கலராக இருக்கும். அங்கே போனால் நம்ம எங்கேயாச்சும் விழுந்துருவோம். அது ஒரு இமேஜினரி ப்ராசஸுங்க, அது க்ரியேட்டிவிட்டி. இது எனக்கு தெரிஞ்ச வைக்கி நிறைய பேருக்கு அனுபவம் தெரியும்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்து சொல்ல தெரியல. சரி, அடுத்த மீம் போவோம். கேர்ள் செல்ஃபி பாய் செல்ஃபி. இது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து முதல்ல ஃபோட்டோவே எடுக்க மாட்டேன். ஃபோட்டோவுக்கு நான் போஸே கொடுக்க மாட்டேன். வரல செல்ஃபி பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. கேர்ள் செல்ஃபியானா வந்து இப்போ இந்த மாதிரிலாம் போஸ்ட் போட்டு எடுத்துக்கிறாங்க இந்த மீம்ஸில் இருக்கிற மாரி. பாய்ஸு நான் அவ்வளோ ஃபோட்டோ எடுத்ததில்லப்பா. நான் ஃபோட்டோவுக்கு போஸே கொடுக்க மாட்டேன். சரி, அடுத்த மீம் போவோம். கேர்ள்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் பாய்ஸ் ஹேண்ட் ரைட்டிங். இந்த ஹேண்ட் ரைட்டிங். கேர்ள்ஸ் வந்து அழகாக இருக்கான், பாய்ஸ் நிறைய பேர் அழகாக எழுதுவாங்க. எப்படி சொல்கிறது, நிறைய பேர் கிரிக்கிறதானால வந்து அதில் அவன் கேட்குவான், என்னடா அது என்ன ஹேண்ட் ரைட்டிங்டா அது கேட்குவான். அவன் எப்படின்னா வந்து அசைன்மெண்ட்டில் மட்டும் நல்லா எழுதி வச்சுக்குவான். நோட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும் கிறுக்கி வச்சுக்குவான். அதில் என்ன எழுதிக்கிது உனக்கு புரியுதானும் அவனை பார்த்து நம்ம நோட்சி அதுக்குள்ளே வந்து அதில் பட்ட அனுபவம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரி, அடுத்த மீம் போவோம். கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் ஜாம்பி அப்கலப்ஸா. ஓகே, இதில் வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லலாம் வந்து, டிட் யூ நோட்டீஸ் தட் ஆஃப்டர் த ஜாம்பி அப்கலப்ஸ் த மேன் டிசபேர்ட், திஸ் இஸ் மீன் தட் வி ஆர் பெட்டர் தென் தெம். அப்படின்றீங்களா? அதில் வந்து பாய்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வந்து, ஓகே ப்ரோ, fight a zombie and see if you turn into a human. நாம் வந்து ஜாம்பி கடிச்சா அவன் ஹியூமனா ஆவாங்களா, அது சொல்லியானா? இந்த மீம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. சரி, நம்ம அடுத்த வீடியோ வந்து ஜாம்பி அக்லப்ஸ் வச்சு நம்ம வந்து வீடியோ போடலாம் பார்க்கலாம். உங்களை சப்போர்ட்டு ஒன்று கொடுங்க. அடுத்த வீடியோ நம்ம போடுறோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.